பிரியாணிக்கு அடுத்து இன்றைய இளைஞர்களின் விருப்ப தேர்வாக இருக்கும் உணவுகளில் ஒன்று பரோட்டா. அதிகம் விற்பனையாகும் உணவாக இருக்கும் பரோட்டா விதவிதமான பெயர்களில் தயாரிக்கப்படுகிறது. கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, முட்டை பரோட்டா, லாப்பா பரோட்டா, சில்லி பரோட்டா, நூல் பரோட்டா, பன் பரோட்டா, பால் பரோட்டா, மலபார் பரோட்டா, சிலோன் பரோட்டா, இலை பரோட்டா என பல வகைகளில் தயாரித்து விற்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பரோட்டாவை விரும்பி சாப்பிடும் இளைஞர் ஒருவர் மதிய உணவாக சாலையோர கடை ஒன்றில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் திருப்பத்தூரில் அரங்கேறி உள்ளது. பரோட்டா சாப்பிட்ட இளைஞர் உயிரிழந்தது எப்படி? திருப்பத்தூர் அடுத்த சிம்மனப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவருடைய மனைவி ராஜேஸ்வரி. இந்த தம்பதிக்கு 24 வயதில் பாலாஜி என்ற மகனும் ஒரு மகளும் இருந்தனர். வெங்கடேசன் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். சகோதரிக்கு திருமணமான நிலையில் பாலாஜி தாய் ராஜேஸ்வரி உடன் வசித்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி இருவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க சென்றுள்ளனர். அப்போது சிங்காரப்பேட்டை மகனூர்பட்டியில் உள்ள சாலையோர ஹோட்டலில் மதிய உணவிற்காக பரோட்டா வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார். பரோட்டாவை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் தாய் மகன் இருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாய் ராஜேஸ்வரிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட பரோட்டா ஃபுட் பாய்சன் ஆகி பாலாஜி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையில் ஆய்வு நடத்த உள்ளனர். இருவரின் உடல்நலன் பாதிப்புக்கும் பாலாஜி உயிரிழந்ததற்கும் ஃபுட் பாய்சன் மட்டுமல்லாமல் வேறு ஏதும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோட்டலில் பரோட்டா வாங்கி சாப்பிட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.